டெய்லி என்ன கடை போடலான்னு யோசிச்சே மண்டை வெடிச்சு போயிரும் போல. என்ன கடை போட்டாலும் சேல்ஸ் ஆயிரும். ஆனா என்ன கடை போடுறதுன்னு தான் யோசிச்சு யோசிச்சு டெய்லி குழம்ப வேண்டியதா இருக்குப்பா. நல்ல வேலைப்பா, காலையிலே இந்த முட்டை வியாபாரி வந்துட்டான். ஏதோ அழுகுன முட்டையை வச்சு முட்டை மசாலா பண்ணியாச்சு. இனிமேட்டு அப்படியே வித்துற வேண்டியது தான். வாடகை கீட வராமல் இருக்கு, அங்கங்கன்னு லைட்டாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கேன். இதுக்கு மேலேயும் வாடை வருது அது வருது நாள்னா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியது தான். எனக்கே இந்த முட்டை மசாலாவை பார்த்த உடனே அப்படியே கவுக்குன்னு திங்கணும் போலயே இருக்கு. எதுக்கு இப்போ தேவையில்லாம முட்டையை எடுத்து தின்னுபிட்டு வேற வயிற்றால கீத்தால போயிட்டுனா கடைசியில் நம்ம சேரப்பட முடியாது. பேசாம இதை வித்துற வேண்டியது தான். முட்டை மசாலா முட்டை மசாலா வாங்க வாங்க. முட்டை மசாலா நல்ல முட்டை, டேஸ்டான முட்டை, பெரிய முட்டை, நாட்டுக்கோழி முட்டை வாங்க வாங்க. நாட்டுக்கோழி முட்டையில முட்டை மசாலா பண்ணி வச்சிருக்கேன் வாங்க. ஒரு முட்டை 50, ஒரு முட்டை 50 வாங்கம்மா வாங்க. வெங்காயம் மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு வச்சிருக்கேன் வாங்கம்மா வாங்க. ஏ சின்ன பொண்ணு, என்னடி நாங்க வந்தது கூட தெரியாம ஆடிட்டு இருக்கா? ஏக்கோ வாங்கக்கோ, சும்மா தாங்க அப்படியே ஆடிட்டு அடக்கேன். வேற அங்க இங்கன்னு ஆடி பாடி வித்தாதானே முட்டையை விற்க முடியும், அதான். ஏ சின்ன பொண்ணு, என்னடி முட்டை மசாலா வாடி இது? இந்த அத்தோ கடையில எல்லாம் விப்பாவல்ல அந்த முட்டை மசாலாவா? அதே தாண்டி வாங்கிக்கிறியா? ஒரு முட்டை 50 ரூபா. என்னது 50 ரூபாயா? அத்தோ கடையில எல்லாம் 20 ரூபா 15 ரூபாய்க்கு முட்டை தராவ, நீ என்ன 50 ரூபாங்க? ஏ குந்தாணி, அது வந்து பிராய்லர் கோழியில போடுற முட்டை மசாலா. இது நான் நாட்டுக்கோழியில போட்டு வச்சிருக்கேன் பத்துக்கே, அதான் விலை அதிகம். அப்படியா சொல்றா? சரி சரி, எனக்கு ஒரு 4 முட்டை மசாலா தா. சரி ஒத்தரோசா. ஏ செல்லத்தாய்க்கா, உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும்? ஏடி, இந்த அத்தோ கூட இந்த முட்டையை சேர்த்து வச்சு தின்னாதானடி நல்லா இருக்கும். நீ என்னடி வெறும் முட்டை மசாலா மட்டும் கொண்டு வந்திருக்க? அத்தோ வெங்க. எக்கோ அத்தோ தானக்கோ, அது என்ன 2 நாள் கழிச்சு ஒரு கடையை போட்டுறேன் சரியா? முட்டை மசாலா வாங்கி சாப்பிடுங்கக்கோ, நல்லா டேஸ்டா இருக்கும்க்கோ. நல்லா வத்தல் மசாலா, வெங்காயம் லைட்டா புளி தண்ணியை ஊற்றி நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வறுத்து முட்டைக்குள்ள வச்சிருக்கோக்கோ, டேஸ்டா இருக்கும்க்கோ. ஏ சின்ன பொண்ணு, நீ வாயிலே வட சுடாத, ஃபர்ஸ்ட் தா, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு நாங்க சொல்றோம். இந்த தரேண்டி, தின்னு பார்த்துட்டு சொல்லு. செல்லத்தாய்க்கா, உங்களுக்கு எத்தனை வேணும்? ஏடி, எனக்கு ஒரு 3 தாடி. சரிக்கா, இந்த தரேன், தின்னுட்டு வாங்குங்க. ஏ ஒத்தரோசா, இந்த அடி உனக்கு 4. செல்லத்தாய்க்கா இந்தாங்கக்கா, தின்னுட்டு உங்க பிள்ளைகளுக்குலாம் வாங்கிட்டு போங்க. சரிடி சரிடி தா. அக்கோ நல்லா டேஸ்டா தான்க்கா இருக்கு, நல்லா இருக்கு பார்த்துக்கிடுங்க. அப்படியாடி, இந்த நான் தின்னு பார்க்குறேன்டி. நம் 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 நம். ஏ உத்தரோசா, நல்ல டேஸ்டா இருக்குடி. நானும் ஒரு நாள் யூடியூப்பை பார்த்து என் பிள்ளைகளுக்கு அடிச்சுன்னு செஞ்சு கொடுத்தேன். நல்லாவே இல்லை. இந்த சின்ன பொண்ணு மட்டும் என்ன டேஸ்டா செய்யறா பத்தியா? ஐயா, இவ்வளவு என்ன ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு கிடக்காளோ, பழைய முட்டைன்னு கண்டுபிடிச்சு போடுவாளோ. எக்கோ ஏதோ லைட்டா வாட வந்த மாதிரியே இருக்கலாக்கோ. ஆமாடி, நான் வீட்டுல குப்பையெல்லாம் பெருக்கி அள்ளிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி போட்டு அப்படியே வந்துட்டேன் பத்துக்க. என் மேல அப்படியே ஒரு வேர்வை வாடை எனக்கே அடிக்குது பத்துக்க, அதான் அப்படி ஆறுதுன்னு நினைக்கேன். ஓ அப்படியாக்கோ, நான் கூட முட்டையில தான் ஏதோ வாடை அடிக்கும்னு நினைச்சேன். செல்லத்தாய்க்கா, என்ன எங்க குசு குசுன்னு பேசிட்டு கிடக்கிய? முட்டை வேணுமா? ஏடி போதண்டி, இதுவே வயிறு ஃபுல் ஆயிட்டு. என்னக்கா இப்படி சொல்லிவிட்டு உங்க பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போங்க. ஏடி, என் பிள்ளைல இனிமே ஸ்கூலு முடிச்சு வர 4 மணி 5 மணி ஆயிரும்டி. அது வரை இது நல்லா இருக்காதுடி, வேண்டாண்டி. பிறகு ஒரு நாள் நல்லா சுட சுட வாங்கி கொடுக்கேன். என்ன அவ்வளவு வரை நம்மளை விட்டு தின்னுட்டு அடக்காளுவ? நம்ம முன்னாடி தான் போனாலும் நம்மள ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. அந்த ஆள் இங்க பாரு வாங்கி வச்சு இப்படி தின்னுட்டு அடக்காளுவ பாரு. ஏ முனி, என்னடி இவ்வளவு லேட்டா வந்திருக்கா? என்ன முட்டை மசாலா சாப்பிடுறியா? லேட்டா வந்திருக்கா அவ்வளோ லேட்டா? இவ்வளவு எங்க அந்த ஆள் 2 தூரம் போறாவே, என்ன ஒரு வார்த்தை கூட கூடல. இந்த செல்லத்தாய்க்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுது. ஏன் முனி, நான் ஒன்னும் சத்தியமா பாக்கடி, பாத்துருந்து எப்படி ஒன்னும் கூப்பிட்டு போகாம இருப்பேன். நானும் உத்தரசம் அப்படியே பேசிட்டே வந்தோன்னு எங்க நின்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா, அந்த அளவுக்கு கதை பேசிட்டு போறிய. நான் அந்த சைட்ல தான் நின்று தெரு முனையில என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறிய அந்த ஆளை. என்ன முனி இப்படி சொல்ற? யாராச்சும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போவலா? உங்களுக்கு தான் துணைக்கு இந்த உத்தரவசா இருக்கால, வேற நீங்க அவளை தானே கூட்டு போவிய. இந்த பாரு முனி, தேவையில்லாத கதை பேசாத பார்த்துக்க. வேணா வாங்கி தின்ட்டு வேலையை பத்தி போயிட்டே இரு. இவ்வளவு சண்டை பிடிச்சி செத்துருவாளுவோ போல அதுக்குள்ள. ஏ முனி, உனக்கு எத்தனை முட்டை மசாலா வேணும்? எனக்கு 1 தாடி. பிச்சைக்காரி, ஒன்னே ஒன்னுட்டு வாங்குறா பாரு. ஒரு 2 3 4 5 வாங்கினாதானே நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும். இப்படி ஒண்ணா பொறுக்கிட்டு தெரிஞ்சா வேற எப்படி நம்மளுக்கு விற்கும்? இந்தா முனியம்மா. என்ன எனக்குன்னா கையில தந்திருக்கா? இவ்வளவுக்குலாம் நல்ல பிளேட்ல வச்சு அடுக்கி கொடுத்துருக்கா. ஏ முனி, அவ்வளோ 3 4 வாங்கி தின்னாலும் அதனால ஒரு தட்டில் வச்சு கொடுத்தேன். நீ 1 தானே வாங்கியிருக்கா, வேற என்ன அப்படி கையில வச்சு சாப்பிடு. ஏ சின்ன பொண்ணு, என்ன பார்த்தேன்னு உனக்கு இழிச்சவாய் மாதிரியா இருக்கு? 3 4 வாங்கினவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்ல தட்டுல கொடு. எனக்கு என்ன பிச்சைக்காரிக்கு போடுற மாதிரி ஏதோ கையில 1 போட்டிருக்கா? ஏ முனி, எதுக்கு பத்தி எவ்வளவு விஷயத்து பெருசாக்குறா? இப்ப என்ன, சரி ஒன்னே ஒண்ணு தானே இருக்கு, அதை பேசாம கையில எடுத்து தின்னலாம். அதுக்கு ஒரு தட்டக்கல் உண்மை, அது ஒரு வேலைன்னு பார்த்தேன். ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. அவளு 4 5 வாங்குற அளவு, வேற அது எப்படி 5 மொத்தமா இப்படி கையில வைக்க முடியும்? அதான் ஒரு தட்டை கொடுத்தேன். ஏமா அது ஒரு குத்தமா? ஒழுங்கா திங்கன்னா தின்னுட்டு போமா, சும்மா இங்க நின்று கடுப்பு கிளப்பிட்டு கிடக்காதே. ஆமா, நல்ல ஆள் பார்த்து பார்த்து பண்ணு. இவ்வளவுக்கு தான் வேற மாதிரி பண்ணுவோம். எனக்கு இப்படி கையில தர்றது. ஓ முட்டையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், தான் நீயே வச்சுக்க. ஏ முனி, என்ன ஓவரா பேசிட்டு கிடக்கா? முட்டை வேண்டாமா? முட்டை நல்லா கையில வாங்கினால வேற என்ன மரியாதையை தின்னு பத்துக்க. இனி இவா கையில வாங்கிட்டு அழுக்கெல்லாம் தடவி தடவிட்டு தருவா போல. நான் இதை அடுத்த வீட்டுக்கு விற்கணுமோ? ஒழுங்கா தின்னுட்டு 50 ரூபா காசை கொடுத்துட்டு போ. ஏன் முடியுமா? இதுல என்னடி இருக்கு? இந்த அடி ஏன் தட்டுல அந்த சைடுல வச்சுக்க. இது நல்ல கதையாவில் இருக்கு. நீ தின்ன எச்சு தட்டு சைடுல நான் வைக்கணுமோ? ஒரு புது தட்டு தான் கேட்டா அதுக்கு அவ்வளவு வலிக்குது. ஏன் தின்னுட்டு போட்டு எச்சு தட்டுலன்னா நான் வைக்கணுமா?
அட போடி உன்ட்ட மனுஷன் பேசுவானா சரி கையில வச்சு திங்க கஷ்டமா இருக்குன்னு தான் சரி தட்டு இதுல எடுத்துக்கிறியான்னு கேட்டேன் அதுக்குள்ள ஓவரா பண்ணிட்டேடக்கா சரி இனிமேட்டு இவா கடைக்கு சாப்பிடவே வரக்கூடாதுப்பா தெரியாதனமா வந்துட்டேன் சும்மா முணுமுணுத்துட்டே கிடக்கா பருச்சை. என்ன ஏதோ வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு முட்டை ஒரு வாய் கடிச்ச உடனே அழுகுன வாடை வடிக்க ஐயய்ய முனி கண்டுபிடிச்சிடா போலயே. என்ன பண்ண இப்ப அடுத்தது நம்ம கிட்ட எல்லாம் கேப்பா. ஏ சின்ன பொண்ணு என்னடி முட்டை ஒரு மாதிரி நாறுது அழுகுன முட்டையில முட்டை மசாலா பண்ணிட்டியா இந்த பார் முனியமா நீ வந்ததுல இருந்து ஏதோ சண்டை இழுக்கணும்னு பேசிட்டு இருக்கா. அழுவுன முட்டை இந்த செல்லதாய்க்கா உத்தரவசாலம் தின்றுக்காவா வீல எதுவும் சொல்லல. உனக்கு மட்டும் என்ன அழுவுன முட்டைங்கா? ஏ முனி இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை நாங்கெல்லாம் தின்னும் நல்லா தான் இருந்து ஒரே அழுகுன முட்டைன்ட்டு கிடக்கா எக்கோ எனக்கு அப்படிதாக்கா நாரிச்சு அதனாலதாக்கா கேட்டேன் ஒருவேளை உங்களுக்கு நல்ல முட்டையில மசாலா பண்ணி தந்துட்டு எனக்கு இப்படி அழுகுன முட்டையில பண்ணி தந்துருப்பாளா இருக்கும் என்னடி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா. அவள் முட்டையும் கண்ணு முன்னாடி தானே செஞ்சு வச்சிருக்கேன். அதுல தானே ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறமா என்ன? ஏ செல்லத்தாய்க்கா இந்த முனி இன்னைக்கு சண்டை போடணும்னு நினைச்சுதான் வந்திருப்பா போல எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லிட்டு அடக்கா பாருங்க ஆமா உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் தானே வரும் அழுகுன முட்டை தான் தந்திருக்கா வேற நாட்டுக்கோழி முட்டைன்ட்டு கத்திட்டு இருந்தா கூவிட்டு இருந்தா இப்ப என்னது பிராய்லர் கோழி முட்டை தானே நாட்டுக்கோழி முட்டை என்ன உனக்கு இந்த கலர்லயே இருக்கும் வேற இப்ப நாட்டுக்கோழி முட்டை எந்த கலர்ல இருக்கும்? ஓடுதான் ஒரு மாதிரி செம்பட்ட கலர்ல இருக்கும். உள்ள முட்டை எல்லாமே வெள்ளை கலர்ல தான் இருக்கும். சரியா? சும்மா எதுவும் தெரிஞ்ச மாதிரி பேசாத. வர்ற ஆத்திரத்துக்கு முட்டையை அழுத்தி மூஞ்சில் தூக்கி எரிஞ்சு விட பாத்துக்க. ஏ சின்ன பொண்ணு வாயை மூடுடி ஏக்கா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு இதாதான் பேசிட்டு தெரியா. ஆமா முட்டையை மூஞ்சில தூக்கி எறிவாள்ல மூஞ்சில தூக்கி எறிவா எரிடியே அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் சரி நம்ம வியாபாரத்தை கெடுக்கணும்னே வருவா போல. காலங்காத்தால கடைக்கு வந்து நின்னுட்டு வெறுப்பேத்திட்டு கிடக்கா. முட்டை அப்படியோ ஒரு நாத்த நாருது என்ன இப்பதான் இவ்வளவு தின்னு தொலைஞ்சாலும்னு தெரியல சரி ஒருவேளை உள்ள சாணி கிணியை கலந்து தந்துட்டாலும் என்ன இலவுன்னு தெரியலையே திங்கலாமா வேண்டாமான்னு தெரியல இத சரி திரும்ப 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் வேற என்ன வேற ஏதாவது தூரையா போட முடியும் எல்லாரும் தின்னுட்டு நல்லா குத்துக்கள் மாதிரி தான் நிக்காலுவே நம்மளும் தும்போம் நம் 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 ஏ செல்லத்தாய்க்கு அங்க பாத்தீங்களா முட்டை நாரி இருக்கு அழிவி இருக்கு. இப்போ 1000 கோழி முட்டை அந்த முட்டை இந்த முட்டை கெட்டு போன முட்டைன்ட்டு அவ்வளவு பேச்சு பேசிட்டு எப்படி திங்கா பாருங்களேன் நல்லா குனிஞ்சு கிடந்து. ஆமாடி இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல ஏ சின்ன பொண்ணு ஒருவேளை நீ டெய்லி கடை போடுறா பத்தியா அதனால புற மேல பொங்கி எழுவான்னு நினைக்கேன் அப்படிதான் போல பரம பிடிச்ச நாயால இருக்கு. கூட இருக்கவளே இப்படி பரம பிடிச்சிட்டு தெரியறாளே. முட்டை நல்லா தான் இருக்கு இன்னொரு முட்டை கேட்டாலும் ஓவரா சீன் போடுவாள்வே சரி போதும் நம்ம பாட்டுக்கு போவோம் தின்னுட்டு எப்படி நிக்கா பாரு. இதுல 1000 நொட்டை வேற. ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு 3 நாளா வீடியோ போட முடியல. எங்க ஊர்ல கோயில் கூட நடந்தது. அதனால சுத்தமா வீடியோவே போட முடியல. எப்பவுமே ரேடியோ படிச்சுட்டு சவுண்டு கேட்டுட்டே இருந்ததா அதனால என்னால சரியா வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட முடியல. சாரி. இனிமேட்டு ரெகுலரா வீடியோ வந்துடும். ஓகேயா? தனுஷ்கா, ஹரிஹரன், ஹேமானந்த், நாகராணி, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, சுகந்த், நிதர்ஷினி, பவித்ரா, முத்துராசு, சம்மு, சித்திக், சஃபான், ஸ்லோமி, பவித்ரா ஸ்ரீ, விக்கி, மகிஷாலினி, கலீஸ், கோபி, சுந்தரம், பாக்கியலட்சுமி, செவ்வந்தி, பகவதி, மாரியம்மாள், விஸ்வா, முருகன், உமர் பரக்கத், சந்தோஷ் ரிஷ்வான், முத்துக்கண்ணு, சுஷ்மிதா, ராஜேஷ் மணி, ஸ்ரீ சுபா, விக்னேஷ், மாரியம்மாள், விஸ்வா, முருகன், தினேஸ்வரி, கேசவன், தர்மராஜ், மணிகண்டன், பூஜா, நிலா, சசிதரன், அஞ்சலி நேத்ரா, கார்த்திகா, கனிகருஷ்டினா, லிங்கேஸ்வரி, பிரியா, பாவனாஸ்ரீ, ராஜசாந்தி, அருள் ஜோதி, பிரியா ஆறுமுகம், பிரியங்கா அருள், காவேரி, சரஸ்வதி, பூரணி, சுபாஷ், வினோத், கண்ணன், மீனா, கௌசல்யா, சிவரஞ்சினி, நந்தினி, திவி ஈஸ்வர், சூசை, மேரி, அமித், கரண், அதர்ஸ், பவனி, ஜமுனா, பெர்லின், சஞ்சய், சாம்பவி, கதிர், வைஷ்ணவி, மாரி இசை, முத்துமாரியப்பன், முத்துலட்சுமி, இந்து, இசைகலா, மகா, சசி, கவிதா, ஆல்யா, மோஷின், தமிழ் பாண்டியன், சித்தார்த், மோகித், புவனா, அருண், லட்சுமை, கீதா, கவியரசன், பார்வதி, சோபனா, பிரகாஷ், ரேவதி. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்